திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படித்துவிட்டு பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. ஐயா சிவாய நமக. ஐயா ஐயா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நான் லைன்ல தான் இருந்தேன். எனக்கு வந்து மைக் ஆன் ஆகவே மாட்டேன்ருச்சு. மன்னிக்கணும் ஐயா. நான் திருப்பள்ளி எழுச்சி நான் பாடுறேன். சரிங்கம்மா, நீங்க பாடுங்கம்மா. வாங்க நிர்மலா அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை ஆசிரியர் துதியை நீங்க படிக்கலாம். வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லும் பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாளி அமுத மருவு புருடோத்தமர் சேதிராய மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் விலம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவனெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல். மீண்டும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள் வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் நிரண்டனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றான் தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி விஜயசாந்தி அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள்
அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. அருமை 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 அருமை. சிவபெருமான் சிவசிவ. நன்றிம்மா. அடுத்து சிவாயமாய். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்க வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. சிவாய நமக. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. யாவரும் அறிவு அறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நமக. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். மியூட் போட்டுங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய அந்த பேரருள் கருணைக்கும் திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்துக்கு நம்மை அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் நமக்கு காரிய குருவாகவும், இந்த உலகம் பொய்யாகி பிறகு உண்மை இல்லை என்று அறிந்து கொண்டு அதற்கு காரணமாக இருந்த காரண குருவையும் கண்டுபிடித்து அந்த காரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிவகுருவாகிய எம்பெருமான் திருவடியை நமக்கு நம்முடைய உடலிலே என்றான் உடம்புக்கு சிரசு பிரதானம், அந்த சிரசிலே வலது கண்ணும் இடது கண்ணும் ஒன்றக்கூடிய ஒரு நடுவே எம்பெருமான் திருவடி என்கிற நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. மீண்டும் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருநாதர் நமக்கு தொட்டு காண்பிக்காத வரைக்கும் இதுதான் அறிவுன்ற அறிவு நமக்கு வராது. இதுதான் தெளிவுன்ற தெளிவு நமக்கு வராது. நம்ம பக்கத்திலேயே ஒரு பொருள் இருக்கும், காலகாலமா இருக்கும், அதை பயன்படுத்த தெரியாம நம்ம இருந்திருப்போம். குருநாதர் இவ்வளவு நாள் அந்த பயன்படுத்த தெரியாம இந்த பொருளை வச்சிருக்கிறியே, இந்தம்மா பயன்படுத்துன்னு சொன்ன பிறகுதான் நமக்கு அறிவு வரும். அது போலத்தான் நம்ம எம்பெருமான் திருவடியை பார்க்காம இருந்துட்டோம். குருநாதர் நமக்கு தொட்டு காண்பிச்சு வாழ்நாள வீணாக்கிட்டேப்பா, இதுக்கப்புறமாவது நீ மெய் உணர்ந்து உண்மையை உணர்ந்து வாழ்றதுக்கான எல்லா வழியும் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொட்டு காண்பிக்கும் போதுதான் உண்மை நமக்கு புலப்படும். அதனால அந்த குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சு நம்ம உள்ள போயிடலாம். திருச்சிற்றம்பலம். நமக்கு இப்ப குருவா திருமந்திரத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திர யோகம் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அந்த யோகத்துல 8வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, சந்திரன்னா யாரு,
சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு வருங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க நான் சொல்லிட்டு வரேன். சந்திரம்னா நம்ம இந்து மதம் சொல்ற மாதிரி இந்துன்னா சந்திரன், சந்திரன்னா மனம்னு அர்த்தம். இந்த மனத்திற்கு ஒரு யோகத்தை திருமூல நாயனார் சொல்லிட்டே வர்றாரு. இந்த மனம் எப்படி நமக்குள்ள பிரிஞ்சு தனித்தனியா தனித்தனியா புலன்கள் வழியா போய் கசிஞ்சு செலவாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொழுது பொழுது விடிஞ்ச உடனேயே தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கிடும் மனம். எப்படி வியாபாரத்தை தொடங்கும்னா, என் வீடு, என் மனைவி, என்னுடைய கணவர், என் பசங்க, என்னுடைய விஷயம், இதெல்லாம் விகாரங்கள். அப்படி என்ன பண்ணும், அந்த தன்னுடைய பணியை ஆரம்பிச்சுரும். தன்னுடைய வியாபாரத்தை இப்படிதான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும். அப்போ இந்த மனம் எழுந்து கொள்வதற்கு முன்னா அடங்கி இருந்தது. எழுந்த உடனேயே அது என்னன்னா தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிடும். என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, இன்னைக்கு போகணும், அங்க போய் பேங்க்ல பணம் கட்டணும், அங்க நகை முக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ன்ற எல்லா விகாரங்களும், எல்லா எண்ணங்களும் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அது அடங்கிதான் இருந்தது. ஆனா என்னதுன்ற பொசசிவ்னஸ் வந்த பிறகு அது வெளியே வியாபிச்சிருச்சு. அப்ப வெளியே வியாபிச்ச மனத்தை புலன்கள் வழியா வெளியே வியாபிச்சிருச்சு. வியாபிச்ச மனத்தை திருப்பி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான கலையைத்தான் திருமந்திரத்துல சொல்லப்படுது. அதுக்குதான் இந்த 3ல இருந்து 5:20க்குள்ள பொழுது விடியறதுக்கு முன்னாடி தவத்துல உட்காருங்கன்னு ஏன் சொல்றேன்னா, இந்த மனம் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துருங்க. இந்த மனம் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டோம்னா மன ஒரு நிலைப்பாடு கிடைச்சிடும். அன்னைக்கு நாள் முழுதுக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப காலையிலேயே எம்பெருமான் திருவடியை பார்க்கும்போது புலன்கள் எல்லாம் ஒடுங்கி நிற்கும். அப்ப அன்னைக்கு நாள் முழுதும் எம்பெருமான், அப்ப அந்த மனம் நமக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அதுக்காகத்தான் அந்த வியாபாரம் தொடங்கறதுக்கு முன்னாடி நம்ம தவத்துல உட்காரணும்ன்ற வலியுறுத்துறது சிகாரம் சைவநெறி பாடசாலையில. சரி, அந்த மனத்தை தான் சந்திரன் சொல்றோம். இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு முழு நிலவு. அப்ப இந்த மனமாகி சந்திரனை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில நிறுத்தக்கூடிய கலை தான் இந்த சந்திர யோகம். மனசை எம்பெருமான் திருவடியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பேர சந்திர யோகம் அப்படின்ற உண்மையை சொல்லி இன்னைக்கு உண்டான பாடலுக்கு போலாம். ஏன்னா தலைப்பு சந்திர யோகம் இல்லையா, அதுக்காக. 8வது பாடல் 3ஆம் தந்திரம். 3ஆம் தந்திரத்தில் 8வது பாடல். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 8வது பாடல். அங்கியில் சின்ன கதிரிரண்டாட்டத்து தங்கிய தாரகை ஆகும் சதிபானு. அங்கியில் சின்ன கதிரிரண்டாட்டத்து தங்கிய தாரகை யாகும் சசிபானு. வங்கிய தாரகை ஆகும் பறையொளி தங்கும் நவச்சக்கரம் ஆகும் தரணிக்கே. பங்கிய தாரகை ஆகும் பறையொலி தங்கு நவச்சக்கரம் ஆகும் தரணிக்கே. தர்மயாதனத்துக்கும் மாணிக்க வாசகனாருடைய புத்தகத்துக்கும் கொஞ்சம் மாறுபாடு வருது. என்ன மாறுபாடுனா, அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகை யாகும் சசிபானு. அங்க சசிபானு அப்படின்னு இருக்கு, இங்க சதிபானுன்னு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல இந்த பொழிப்புரையாளர்கள் இந்த இந்த பாடலுக்கு பொழிப்புரை கொடுக்க வர்றவங்க திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மூலத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் பாடல் அமையும். அந்த வகையில தர்மயாதனத்துல சசிபானுன்னு சொல்றாங்க, இதுல சதிபானுன்னு வருது. சரி, எழுத்துப்பிழையோ அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். 3வது வரி, பங்கிய தாரகை ஆகும் பறையொலி தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கே. இப்போ பங்கியன்னு வருது. ஆனா இந்த மாணிக்க வாசகனார் எழுதிய புத்தகத்துல வங்கிய தாரகை ஆகும் பறையொலி தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கேன்னு வருது. இந்த முரண்பாடுகள் புத்தகங்கள்ல இயற்கையா இருக்கும். நாம அதுக்கான பொருளை நிதானமா பார்ப்போம். முதல்ல தர்மயாதனம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலை பிரிச்சு பார்த்துருவோம். அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து
தங்கிய தாரகை யாகும் சசி பானு, பங்கிய தாரகை யாகும் பறையொளி, தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி தர்மயாதன். அக்னி கலையில் சந்திரன் சூரியன் இரண்டும் இரண்டான கலைகள். தாங்குதலால் தாக்குதலால் அவற்றோடு வைத்து எண்ணப்படுகின்ற நட்சத்திர கலைகள் தோன்றும் இங்கு. சந்திரன் சூரியன் அவற்றின் கூறுகளாகிய நட்சத்திரம் என்று சொல்லப்படுவன எல்லாம் சக்தியது ஒளிப்பகுதிகளே, சக்தியது ஒளிப்பகுதிகளே. அதனால் இவை பிரணவ யோகிகளுக்கு நவமண்டலமாய் நிற்கும். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா முடிச்சுட்டாங்க. இப்ப அதுக்கான பாடலுக்கான பொருளை திருப்பி ஒரு முறை பார்த்துக்கலாம். அக்னி கலையில், அக்னி கலைன்னா புருவ நடு. மொத்தம் 3 கலை இருக்கு. சந்திர கலை, சூரிய கலை, அக்னி கலை. இந்த 3 கலையில அக்னி கலையில் சந்திரனும் சூரியனும் என்னும் 2 கலைகள் தாக்குதலால் அவற்றோடு வைத்து எண்ணப்படுகின்ற நட்சத்திர கலைகள் தோன்றும். இப்போ சந்திரனுக்கு 16 கலைகள், சூரியனுக்கு 12 கலைகள், அக்னியில் இருக்கக்கூடிய புருவ நடுவில் 64 கலைகள், மொத்தம் சேர்த்து 96 கலைகள்னு போன பாடல்கள் 3 பாடல்கள் சிந்திச்சோம். எல்லா கலையும் புருவ நடுவு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சித்திகளும் வரும். நீங்க எந்த இதுக்கும் போக வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். ஊன் உடம்பே ஆலயம். இருக்கிற இடத்துல இருந்து எம்பெருமான் திருவடியை பார்த்து இன்புறுவதற்கு குருநாதருடைய பெரும் கருணையினால் நீங்க உட்கார்ந்து அந்த மேலான இன்பத்தை அடையலாம். ஆனா அதுக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அந்த தாள்ன்றது புருவ நடு. இன்னைக்கு காலையில சிவபுராணம் பார்க்கும்போது அதான் பார்த்தோம். அம்மா சிவபுராணம் வாச்சாங்க அமுதம்மா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. என்னால வெறுமனே புருவ நடுவு பார்க்க முடியலங்க ஐயான்னு நீங்க வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சின்ன செய்தி என்னன்னா, உங்களுக்கு 95 மனப்பாடமா தெரியும், சிவபுராணம் தெரியும் அப்படின்னா, மெதுவா முதுகெலும்பு சாட்சி வச்சுட்டு புருவ நடுவுல அந்த தாள், எம்பெருமான் தாளை பார்த்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டு 95 சொல்லிட்டீங்கன்னா நீங்க தனியா உட்காந்து தவம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 95 சொன்ன மாதிரியும் இருக்கும், எம்பெருமான் திருவடியை பார்த்த மாதிரியும் இருக்கும். இது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு தவம் உள்ள நுழையறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாசல். அப்ப அந்த 95 எம்பெருமான் திருவடியை பார்த்து சொல்லுங்க. அப்போ எம்பெருமான், இப்போ லிங்கத்துக்கு ஒரு கோயில் உள்ள போறோம், கருவறையில் இருக்கிற லிங்க பெருமானை பாக்குறோம். அந்த அருவுருவ உருவத்தில் லிங்கமூர்த்தியை பார்த்து அப்பா சிவபெருமானேன்னு அப்படியே பணிவா பாக்குறோம் இல்ல, அதே பணிவை இந்த புருவ நடுவுல கொண்டாந்து வச்சிருங்க. அதான் கருவறையா நினைச்சுக்குங்க. அந்த கருவறையை நினைச்சு இந்த 95 சொல்லுங்க. அப்போ 64 கலைகள் மட்டும் இல்ல, 96 கலைகளும் நமக்கு கூடி வரும். அதைத்தான் சொல்றாங்க, அக்னியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து. இனி சிகார சைவநெறி பாடசாலையில் இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். தர்மயாதன சொன்ன விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிகார சைவநெறி பாடசாலை இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். அங்கியில் சின்ன கதிர் 2 ஆட்டத்து தங்கிய தாரகையாகும் சசி பானு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க சதினாலும் சசினாலும் ஒன்னா எடுத்துக்குவோம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அதாவது அக்னி கலையில் சூரியன் சந்திரன் என்னும் 2 கலைகள் தாக்குதலால் வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில் நிறுத்தும் போது சந்திரனுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியும் 2 நட்சத்திரங்களாக மின்னக்கூடியது. இது 2ம் ஒன்னா சேரும்போது மிகப்பெரிய பிரகாசத்தை நம்ம உணர முடியும். ஏன்னா ஆற்றல் போய் குவியுது இல்லை. அப்ப சந்திரனும் சூரியனும் 2 கூறுகளாக 2 நட்சத்திரங்களாக சொல்லப்படுவன எல்லாம் அங்க போய் நின்று ஒலிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தங்கிய தாரகை யாகும் சசிபானு, பங்கிய தாரகை யாகும் பறையொலி. இப்ப பறைன்னா ஓசை, பறை ஓசை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓசை தான் கேட்டிருப்பீங்க. பறை ஒலியை கேட்டிருப்பீங்களா? இல்ல. ஆனா இங்க திருமந்திரத்துல பறை ஒலி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆச்சரியமா. அப்போ பறை ஓசை, ஒலின்றது அப்போ ஓசையும் ஒலியும், நாதமும் விந்தும். அப்போ காதையும் கண்ணையும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? புருவ நடுவில் நிறுத்தணும். இப்போ ஓசைன்றது பறை, ஒலி என்றது கண்ணு. அப்போ தங்கும் நவச்சக்கரமாகும் தரணிக்கே. இப்ப எந்த பொழிப்புரையில் தர்ம யாதனத்துல இதை சொல்லல, மாணிக்கவாசகருடைய இதுலயும் சொல்லல. அடியானுக்கு உள்ளுக்குள்ள ஒதிக்கிறத சொல்றேன். பங்கிய தாரகையாகும் பறை ஒலி தங்கும் நவச்சக்கரமாகும் தரணிக்கே. அவன் நவச்சக்கரம்னா 9 மண்டலங்களும் நமக்கு வசமாகும்.
9 மண்டலம் எப்படி 96 தத்துவங்களும் நமக்கு வசமாகுதோ, அதே மாரி 64 கலைகள் நமக்கு வசமாகுதோ, அதே மாரி 9 மண்டலங்கள்ல ஒலிக்கக்கூடிய ஜொலிப்பான அந்த ஒலிய நம்ப அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் திருமந்திரத்துல வழி சொல்றார், சந்திர யோகத்துல. அந்த பிரணவ யோகிக்குன்னா பறையொலி, சின்ன ஒலி போட்டிருந்தா அது நாதம். பறையினாலே அது ஓசைதான். அந்த பறையோட கூடி இருக்கிற ஒலி அப்படின்னும் போது அது வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. நாத விந்து அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக பறையொலி தங்கும் நவச்சக்கரமாகும் தரணிக்கு அப்படின்ற வார்த்தையை திருமூல நாயனார் பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? சத்தியமா சாத்தியம். இந்த கலியுகத்துல சாத்தியமா? சத்தியமா சாத்தியம். அந்த நவமண்டலத்தை நம்மளால பார்க்க முடியும், சத்தியமா பார்க்க முடியும், நிச்சயம் உணர முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனத்தை வைக்க வேண்டும். அதான் மனம்தான் சந்திரன். அதான் சந்திர யோகம். அப்ப மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில வைக்கிற பழக்கத்தை நம்ம உண்டாக்கிட்டோம்னா, இந்த 2 நட்சத்திரத்தையும் தாண்டி பிரணவ ஓசையை காதாலை, அதாவது கண்ணும் காதும் வச்ச மாதிரி உங்க கண்ணையும் காதையும் கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில வச்சுட்டீங்கன்னா, பறையொலி தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கே. அப்போ அந்த ஒளி வீசும் அந்த நவச்சக்கரத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை பகிரங்கமா சொல்றாரு. பானுன்னா சூரியன், சசிபானுன்னா சந்திரனும் சூரியன், வலது கண்ணும் இடது கண்ணும். அப்போ எத்தனை முறை தான் இந்த உண்மையை பகிரங்கமா சொல்லுவாருன்னு தெரியாது. அவ்வளவு அளவுக்கு பகிரங்கமா. ஏன் இத்தனை பாடல்ல சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இதுதான் பெரிய விஷயம் தான். அகங்காரத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே தானா கத்துக்கிட்டோன்ற நினைப்பு தான் வருமே கண்டி, இன்னொருத்தர் சொல்லி நம்ம கத்துக்கலன்ற எண்ணம் தான் வரும். காரணம் அதான் ஆணவத்தினுடைய அடையாளம். இந்த உயிருக்கு தொட்டு காண்பித்தால் இல்ல சுட்டி காண்பிச்சா தான் கத்துக்கும். தானா அறிவு கிடையாது. ஓதாது உணரக்கூடிய ஆற்றல் முன்ஜென்மத்து பலனால கிடைக்கும். பரவாயில்ல, ஓதாமலேயே அவர் உணர்ந்துகிட்டாருப்பா, இன்னொருத்தர் சொல்லித்தராமலேயே அவர் கத்துக்கிட்டாருப்பான்னா என்ன அர்த்தம்னா, பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால அது நடக்கும். குருநாதர் வருவார், அவங்களுக்கும் குருநாதர் வருவாங்க. நிச்சயம் குருநாதர் வந்து தொட்டு காமிப்பாங்க. தொட்டு காண்பித்து சுட்டி காண்பிச்சா தான் அந்த இடம் வேலை செய்யும். நிச்சயம் அது பெருமானுடைய பெரும் கருணையினால, குருநாதருடைய பெரும் கருணையினால அது நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த பாடல்ல நமக்கு செய்தி என்னன்னா, 2 நட்சத்திரம், பெரிய நட்சத்திரம், ஒன்னு சந்திரன், இன்னொன்னு சூரியன். இதை கொண்டு போய் நடுவுல நிறுத்தும் போது அது மின்னுவதும் இல்லாம பறையொலியும் கேட்கும் அப்படின்றார். அந்த 3வது கலையாக இருக்கக்கூடிய அக்னி கலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் மின்னும் போது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்ற மாதிரி உங்க காது 2ம் அங்க ஓங்காரத்துல கேட்கும், உங்க கண்ணு 2ம் ஒளி ஜொலிக்கும். அதான் பறையொலி தங்கும் நவச்சக்கரமாகும் தரணிக்கு. இப்ப நீங்க கேட்கும்போது, இந்த செய்தியை கேட்கும்போது கூட உங்க கண்ணு 2ம் கொண்டு போய் அங்க நிறுத்தி பழக்கப்படுத்தலாம். ஏன்னா கேள்விப்படும் போதே நின்னு பழக்கப்படுத்தினா தான், ஓ இவ்வளவு பெரிய ரகசியம் அங்க ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் கண்ணுல இருந்து தண்ணி தான் வரட்டுமே, அந்த உப்பு தண்ணி வெளியே வரட்டும். முதல்ல உங்க புருவ நடுவு பார்க்கும்போது உப்பு தண்ணி வெளியே வரட்டும், கழியட்டும், வினை கழியட்டும். என்னவோ இந்த ஆள் சொல்றாரு திருப்பின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏறெடுத்து தான் பாருங்களேன், கொஞ்சம் ஏறெடுங்களேன், ஏறெடுத்து தான் பாருங்களேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்றது இதுதான்.
வேற ஒண்ணுமே இல்ல. உங்க மனத்தை கொண்டாந்து திருப்பு. சந்திர யோகம் இங்கதான் முடியுது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொன்ன உண்மை இதுதான். அந்த வேதமும் சரி, எந்த வேதமும் சத்தியம் சத்தியம் தான். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப மனத்தை எந்த பக்கம் திருப்பணும்? எம்பெருமான் திருவடிக்கு திருப்பணும். இணையார் திருவடி பக்கம் திருப்பணும். அதான் இந்த பாட்டு வலிது. அக்னி கலையில் சந்திரன் சூரியன் என்னும் நட்சத்திரங்களை உற்று நோக்க அது நவமண்டலமாக பிரகாசிக்கும். அந்த பிரணவ அந்த ஓசையில நீங்க பெண்ணா இருந்தா யோகினியா மாறுவீங்க, ஆணா இருந்தா யோகியா மாறுவீங்க. அவ்வளவுதான். யாருக்கு யோகம்னா எம்பெருமான் திருவடியை தொட்டவங்களுக்கு யோகம். அப்ப பால் மாறாம, சலிக்காம, சோர்ந்து போகாம இந்த இடத்துல பாக்குறவங்களுக்கு எல்லாமே கைகூடும். 64 கலைகளும் கைகூடும். புரியாததெல்லாம் புரியும், தெரியாததெல்லாம் தெரியும், தொட்டதெல்லாம் விளங்கும், ரகசியம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நாளும் கோலும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எதுவுமே பாதிக்காது. ஏன்னா எம்பெருமான் திருவடி இறுக்கி பிடிச்சிட்டீங்க. உங்களை ஒண்ணுமே பண்ணாது. இந்த இடத்துல உறுதியா வைராக்கியமா யார் ஒருத்தர் நிக்கிறீங்களோ அவங்களை யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் திருநாவுக்கரசர் அடையாளம் சொன்னேன். நான் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ. நல்ல கண்ணு ரெண்டு போய் பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். நீ என்ன கடல்ல கட்டி போட்டாலும் எம்பெருமான் திருவடியை விட்டு நான் அகலகில்லேன் அகலகில்லேன். நீ என்ன வேணாலும் பண்ற, என்ன நான் பாத்துக்கிறேன். அடிக்க போறியா அடி, குத்த போறியா குத்து, இல்ல கட்டி போட போறியா போடு. நான் தான் எம்பெருமான் திருவடி இறுக்கி பிடிச்சிட்டேனே, உன்னால என்ன பண்ண முடியும்? அதான் திருப்பியும் பாடுறேன் பாருங்க. சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதை விட உதாரணம் என்ன வேணும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த உலகத்து துன்பங்கள் இடும்பைக்கு இடும்பை கூட தரட்டும், துன்பத்திற்கே துன்பம் கூட தரட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா எம்பெருமான் திருவடியை விட்டு அகலகில்லேன். அதுதான் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். இந்த திருவடியை சுட்டி காண்பதற்கு தான் அன்னைக்கு ஆள் இல்லை. இதை ஊற்றுவதற்கு தான் ஆள் இல்லை. பூச்சாண்டி காட்டுறாங்களே தவிர, படிப்பு கர்வம் இருக்குதே தவிர, விளம்பர கர்வம் இருக்குதே தவிர, சத்தியத்தை சத்தியமா சொல்லி தர்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பேரு வேணும், ஊர் வேணும், புகழ் வேணும் அப்படின்னு தான் அலையுதே கண்டி உண்மையை உண்மையை சொல்றதுக்கு, உண்மையை இருக்கிற உள்ளதை உள்ளதவாறு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. சைவம்னா என்ன, அசைவம்னா என்ன, புறச்சமயம்னா என்ன, புறப்புறச்சமயம்னா என்ன, அகச்சமயம்னா என்ன, அகப்புறச்சமயம்னா என்ன, சித்தாந்த சைவம்னா என்ன, இன்னைக்கு விளக்குறதுக்கு ஆளே இல்லை. 3 சின்னம், திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, நாம எல்லாம் அடியார், அவ்வளவுதான். எதுக்கு கோயில், எதுக்கு கொடிமரம், எதுக்கு நந்தி, எதுக்கு லிங்கம், எதுக்கு மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க, என்ன காரணம், என்ன காரியம், அப்படி சிந்திக்கிறதுக்கான சித்தாந்த சைவம் இல்லை. இது ஏன் இதெல்லாம் இருக்கு, யாருக்கிட்ட இதெல்லாம் போய் கத்துக்கிறது, எங்க நம்ம திருவடி அடையலாம், எங்க விடுதலை அடைய முடியும், எங்க விடுதலை பேரு கிடைக்கும், வீடு பேரு எங்க கிடைக்கும்ன்ற அறிவு இன்னைக்கு இல்லை. அதை சொல்லி தர்றதுக்கு சிவாச்சாரியார்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் வேற. வியாபாரம் ஆயிடுச்சு, விளம்பரம் ஆயிடுச்சு, வருமானம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இதையே வருமானமாக்கும் போதுதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. ஒரு உயிர் கோயிலை தேடி வந்ததுன்னா அந்த கோயிலுக்கு உள்ள தேடி வந்த அந்த பசுவுக்கு நம்ம என்ன பரிகாரம் கொடுக்க போறோம், எதை நோக்கி அது உள்ள கோயிலுக்குள்ள வந்திருக்குதுன்னு ஒரு சிவாச்சாரியர் ஆய்ந்து அதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா பழப்பு கட்டுடன்னு சொல்லிட்டு எந்த சிவாச்சாரியாரும் வாய் திறக்கிறது கிடையாது. அதுவா பட்டுக்கிட்டான், அவ்வளவுதான். அதனால வர்றவங்க எல்லாருக்கும் உபதேசமோ வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவோ யாரும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பசி பொறுத்து தான், பாத்திர மருந்து தான் பிச்சை இட முடியும். ஆனா எத்தனை நாளைக்கு தான் ஏமாறுறது? ஒரு நாள் ஏமாறலாம், 2 நாள் ஏமாறலாம். 23 22 வருஷமா பிரதோஷத்துக்கு போறேன், எதுக்கு போறேன், ஏன் போறேன்னு தெரியாமலே போயிட்டுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னதான் பிரதோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல.
நந்தின்னா என்னன்னு தெரியணும்ல. அப்ப ஞானத்துக்கு வர்றது எப்போ? ஞானத்துக்கு வர்றது எப்போ? இதுதான் கேள்வி. அப்போ பக்தி, மூட பக்தி. பக்திக்கும் மூட பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ பகுத்தறிவுன்றது இதுதான். ஆய்ந்து அறிந்து எம்பெருமான் திருவடியை கண்டுபிடிச்சு, நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். உனக்கு டாய்லெட் போற மாதிரி தான் எனக்கு டாய்லெட் போகும். உனக்கு மூத்திரம் போறது தான் எனக்கு மூத்திரம் போகும். உனக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கு பசிக்கும். அப்ப தன்னை உணர்ந்தவங்க இன்னொருத்தர் உணர்ந்துருவாங்க. அவ்வளவுதான். தன்னை அறிந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள். அதுதான் தன்னை அறிவதற்கான எல்லா கலையும் தான் திருமந்திரம் நமக்கு சொல்லித் தருது. அதை நின்னு நிதானமா குருநாதருடைய பெரும் கருணையினால கையை பிடிச்சுக்கிட்டு மெதுவா கத்துக்கிட்டு, நீ அதுவாகவே இருக்கிறார் என்ற உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பாடம். ஆனா எல்லாருமே ஞானத்துக்கு வர்றதே இல்லை. அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் வாழ்க்கையில 4-5 வாட்டி பட்டாதான் என்ன பண்ணுது, நொந்து நூலான பிறகு அனாதி என்ற ஒரு ஃபீலிங் வரணும். விரக்தி, வேதனை வந்து இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, செத்துடலாம், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற எண்ணம் வந்த பிறகுதான் ஒருத்தருக்கு ஞானத்தினுடைய விளிம்பு திறக்குது. அப்பதான் சாமி சரி இதுக்கப்புறம் இதுக்கு ஞானத்தை கொடுத்துருவோம். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாக்கி மெல்லுகின்ற மெய்ச்சுடர். அப்போ நம்பி நம்பி ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, எல்லாம் பொய்ன்னு புரிஞ்ச பிறகு ஞானத்துக்கு வரக்கூடியதான் சரியான ஞானமா இருக்கும். எடுத்து விடுற பொண்ணை எலி பிடிக்காது. இதுதான் ஞானம்னு எத்தனை முறை கத்தினாலும் அதுக்கு புரியாது. பட்டு வந்தாதான் சிலது திருந்தும். ஆனா சிகார சைவநெறி பாடசாலையில் நாங்க என்ன சொல்றோம்னா, நீ நொந்து நூலாகி அனாதியாகி வெந்து வெம்பி அழுது பிறகு வரக்கூடிய, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பாறைய நீயா மோதி நொந்து நூலாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு லைட்டை மட்டும் உனக்கு காமிச்சு, நிலையில்லாத பொருள்கள்லாம் உனக்கு அடையாளம் காமிச்சு, நிலையானது எதுன்னு காமிச்சு, உன்னை தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும், முக்திக்கான மோட்சத்துக்கான வழியை சிகாரம் சைவநெறி பாடசாலை செஞ்சு கொடுக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அதான் குருவருள். அதான் குருவருள். முன்னம் செய்த புண்ணியத்தினால அந்த பாறையில போய் மோதாம, ஏன்னா வெள்ளையா தான் தெரியும் நைட்ல போகும்போது, தண்ணியா கடலான்னு தெரியாது, பனி பாறையான்னு தெரியாது, போய் மோதன பிறகு தான் தெரியும் கப்பல். அது போலதான் அந்த வாழ்க்கையும். பட்டு தான் திருந்தணும்னா பட்டு தான் திருந்தணும், இல்ல சொல்லிதான் திருந்தணும்னா சொல்லிதான் திருந்தணும். பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருந்ததுன்னா திருவடி எதுன்னு தெரிஞ்ச பிறகு பார்க்காம இருக்கிறது பாவம். எது புண்ணியம், எது பாவம்? மனத்தை கொண்டு வந்து கட்டடியில கட்டி மணவாளனோடு சேர்த்து வைக்கணும். மணவாட்டியை கொண்டாந்து மணவாளனோடு சேர்த்து வைக்கிறது புண்ணியம். மணவாட்டியை விகாரங்கள்ல விட்டு வியாபாரம் பண்ண வச்சீங்கன்னா அது பாவம். அவ்வளவுதான். மனத்தை நிலையில்லாத பொருள்களை செலவு செஞ்சீங்கன்னா அதுக்கு பாவம்னு பேரு. அதே மனத்தை கொண்டாந்து நிலையான பொருளை திருவடியில நிறுத்தினீங்கன்னா அதுக்கு புண்ணியம்னு பேரு. இப்ப நீங்க பாவ புண்ணியத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சீங்க. அவ்வளவுதான். எது பாவம் எது புண்ணியம்னு சொல்லிட்டேன். மனத்தை வியாபாரம் பண்றதுக்கு கீழே கொண்டு போனீங்கன்னா, நிலையில்லாத பொருளுக்காக வியாபாரம் பண்றதுக்கு கொண்டு போனீங்கன்னா அது பாவம். அதே மனசை கொண்டாந்து எம்பெருமான் திருவடியில நிறுத்தினீங்கன்னா அது புண்ணியம். அவ்வளவுதான். இதான் பாவ புண்ணியம். ரொம்ப எளிமையா முடிச்சிட்டோம். மனசை விகாரங்களை செலவு பண்ணி, தேவையில்லாத பொருள்களை செலவு பண்ணி, அழியக்கூடிய பொருள்களை மனசை செலவு பண்ணீங்கன்னா பாவம். அதே மனசை எம்பெருமான் திருவடிக்காக பக்தியில கொண்டாந்து திருவடியில் நின்று நிலை பெற நிலையான வீடு பேர்ல கொண்டாந்து நிறுத்திட்டீங்கன்னா அதான் அறம், அதான் பொருள், அதான் இன்பம். அறம் பொருள் இன்பம் இதுதான். அப்புறம் வீடு பேர். அப்ப மனத்துக்கண் மாசு இல்லாதான், அது குருநாதருடைய பெருங்கருணையினால அந்த மனத்துக்கண் மாசு இல்லாத ஒரு நிலைமையை நம்ம எல்லாரும் அடையலாம். அவ்வளவுதான் விஷயம். இந்த பாட்டு இதுதான் சொல்ல வருது. திருப்பி அந்த பாட்டை பாடிடுறேன், நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அங்கியில் சின்ன கதிரிரண்டாட்டத்து தங்கிய தாரகை ஆகும் சசிபானு.
பங்கிய தாரகை ஆகும் பறையொளி தங்கு நவச்சக்கரமாகும் தரணிக்கே. பங்கிய தாரகை ஆகும் பறையொலி தங்கும் நவச்சக்கரமாகும் தரணிக்கே. இந்த நவாக்கர சக்கரம்ன்றது ஒரு நட்சத்திரம் இல்ல, 2 நட்சத்திரம் இல்ல, 9 மண்டலங்கள் ஜொலிக்கும்ன்றது தான் அங்க உண்மை. அப்போ பயிற்சியினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த திருவடியை பார்த்து அவங்கவங்க ஞானத்தை பெறணும். இப்ப விஜயசாந்தி அம்மாவுக்காக நான் உட்கார முடியாது, எனக்காக அந்த அம்மா உட்கார முடியாது, அமுதா அம்மாவுக்காக அமுதா அம்மா மேல இருக்கிற அன்புனால நான் உட்கார்ந்து தவம் பண்ண முடியாது. அவங்க ஞானத்தை அவங்க தான் உட்கார்ந்து பெறணும். நிர்மலா அம்மா அவங்க ஞானத்தை அவங்க தான் பெறணும். உங்களுக்கு தொட்டு காண்பிக்கலாம், சுட்டி காண்பிக்கலாம், ஆனா பெற வேண்டியது நீங்க தான் பெறணும். நீங்க தான் உட்காரணும். நீங்க நியூட்ரல்லே இருக்க போறீங்களா, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு போக போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்குது. வண்டி கொடுத்தாச்சு, வண்டி சாவி கொடுத்தாச்சு, காலால உதைக்கிறதுக்கும் பால் மாறுறீங்கன்னு சொல்லிட்டு கிக்கும் உங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு, வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆக்சிலேட்டரும் இருக்குது. ஆனா கியர் போட மாட்டீங்கன்னு சொன்னேன், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நீங்க மேல போக வேண்டியது உங்க பொறுப்பு. அது 1 2 3 4ன்னு நீங்க தான் வண்டியை ரைஸ் பண்ணணும், நீங்க தான் இடத்த காலி பண்ணணும். இல்லைங்க ஐயா, வண்டி ஸ்டார்ட்லயே தான் இருக்குது, வண்டி ஆன் பண்ணிட்டேன், லைட் எரியுது, இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா நான் போக மாட்டேன், நியூட்ரல்ல தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நியூட்ரல்ல தான் இருக்கணும். அப்போ அவங்கவங்க ஞானத்தை அவங்கவங்க அனுபவத்தை புருவ நடுவுல அவங்கவங்க தான் பெறணும். ஒருபோதும் எவ்வளவுதான் அட்டாச்மெண்டா இருந்தாலும், உயிருக்கு உயிரா இருந்தாலும், அவங்கவங்க வினையை அவங்கவங்க தான் கடக்கணும். அவங்க வினையை அவங்கவங்க தான் அறுக்கணும். ஏன்னா இதை விட ஒரு பெரிய உன்னதமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு இறைவனுடைய திருவடி உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. நீங்க பாக்கியவான்கள், நீங்க புண்ணியவான்கள் தான், இல்லைன்னு சொல்லல. திருவடி தெரியாம நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாழா போன உலகத்துல யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா? நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காதா? ஏங்கி தவிக்கிற கூட்டம் இன்னைக்கு லட்சமா கிரிவலம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு கணக்கான பீப்புள் சுத்திட்டு வராங்க. ஏன் சுத்துறோம், எதுக்கு சுத்துறோம், என்னத்துக்கு சுத்துறோம்? உலகியல் காரணங்களுக்காக சுத்துறது, அது நடக்கும் இது நடக்கும்னு ஏங்கி ஏங்கி சுத்துற உயிர்கள் சுத்திட்டு தான் இருக்குது. எத்தனை பேர் எம்பெருமான் திருவடிக்காக சுத்துது, எத்தனை பேர் சிவபெருமான பார்க்கணுன்றதுக்காக சுத்துது. அப்படி பார்க்க போனா கோடியில ஒருத்தன் தான் தேருவான். கோடியில ஒருத்தர் தான் எம்பெருமான் திருவடிக்காக அலைவாங்க. மீதி அந்த 1 கோடியில ஒருத்தர் கழிச்சிங்கன்னா மீதி இருக்கும் எல்லாருமே உலகியலுக்காக தான் சுத்திட்டு இருப்பான். காரு வேணும், பங்களா வேணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், என் புள்ள படிக்கணும், அதுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும், இப்படி இப்படி உலகியல் இருக்கக்கூடிய நிலையில்லாத பொருளுக்காக வலம் வரவன் தான் நிறைய பேர் இருப்பான். இதுல எம்பெருமான் திருவடிக்காக வலம் வரவன் எத்தனை பேர் இருப்பான்? அதான் கோடியில ஒருத்தன் இருப்பான். அவனுக்காகத்தான் நம்ம காத்திருக்கோம். சிகார சைவ நெறி பாடசாலை அவங்களுக்காகத்தான். ஏன்னா திருவடியை பிடிச்சீங்கன்னா எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? 2 தான். விஜயசாந்தி அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு படைச்சவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ஏன்னா வஸ்துக்கள்லாம் நம்ம கேக்குதா? கேக்குது ஐயா. அப்ப உங்களுக்கு படைத்தவன் வேணுமா? படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் நம்மளை இழுக்கும். படைத்தவன் தான் வேணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஞானம் அடைஞ்சிட்டீங்க நீங்க. அப்ப எம்பெருமான் திருவடி இருக பட்டணும்னா, அதனை மூலத்தை பிடிச்சிட்டோம்னா, அவனால படைக்கப்பட்ட பொருள் அவனுக்கு நமக்கு அடிமையாயிடும். அவ்வளவுதான். இப்ப அந்த பொருளுக்காக ஏங்க கூடாது. கலெக்டர் ஆகணும், அது ஆகணும், இது அது ஆகணும், இது ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், எப்படி வேணாலும் ஆயிட்டு வேணும். இறைவனை இறுக்கி பிடிச்சோம்னா இறைவன் அதான் இதுதான். அப்ப திருப்பியும் காரைக்கால் அம்மையார்கிட்ட தான் நம்ம வரணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டெங்கள் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வளவுதான். அந்த அடியின் கீழ்ன்றது இதுதான். அப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ
எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ, எப்பெல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல வேற ஏதாவது சர்ச் பண்ணணும்னு ஆசைப்படும் போது, கப்பு சிப்புன்னு ஒரு திருடன் எல்லா கதவையும் சாத்திட்டு மெதுவா திருட போற மாதிரி நம்மளும் திருடணும். எப்படி திருடணும்னா, நேரம் கிடைச்ச உடனேயே எல்லாத்தையும் போனுக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, கப்பு சிப்புன்னு எல்லா கதவையும் சாத்திட்டு, யாரும் பார்க்காத மாதிரி மெதுவா கால் மேல கால போட்டு, முதுகெலும்ப நேரா வச்சு, கைய 2ம் கோத்துக்கின்னு, சாமி அப்படின்னு ஒரு திருட்டுத்தனமா எப்படி காதலனை பார்க்க போவோமோ, எப்படி திருட்டுத்தனமா கணவனை சந்திக்க போவோமோ, எப்படி காதலனும் காதலியும் சந்திப்பாங்களோ, அது மாதிரி நம்ம மனமாகிய மனவாட்டியை கொண்டாந்து, அந்த மணவாளனாகிய புருஷனாகிய சிவபெருமான் கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அவ்வளவுதான். இதை விட ஒரு பெரிய ரகசியம் வேற எதுவுமே இல்லை. களவு. ஆமா, இந்த கள்ளத்தனத்துக்கு தான் அந்த மனசு ரொம்ப எதையுமே கள்ளத்தனமா செஞ்சாதான் அந்த மனசுக்கு பிடிக்கும். எதையுமே கள்ளத்தனமா பண்ணாதான் அந்த மனசுக்கு பிடிக்கும். நேரடியா பண்ணா அதுக்கு சலிப்பு வந்துடும். ஆமா அப்படின்ற திமிர் இருக்கும். அப்போ திருட்டுத்தனமா பண்ணும்போது இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு ரொம்ப கள்ளத்தனமா பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால அதே திருட்டுத்தனத்தோட, அதான் உள்ளம் கவர் கல்வனை நீங்க கள்ளத்தனமாவே பாருங்க. அவ்வளவுதான். இந்த முயற்சி நீங்க பண்ணீங்கன்னா திருவடி நிலைச்சு நிக்கலாம். அதுல நீங்க திருவடி பேரு பெறலாம். அப்ப வாழும்போது திருவடி பேரு பெற்றவர்களாக நம்ம நிலைச்சு நிக்கலாம் சிவபெருமானே. அதனால இந்த நிகழ்ச்சியை இந்த பாடல் சொல்கிற உண்மையை நம்ம வந்து பிராக்டிக்கலுக்கு கொண்டாடுவோம். வெறும் கூத்து பார்த்த உடனே பின்னாடி ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி டஸ்ட் இருக்கு சொல்லி தட்டி விட்டுட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம் இல்ல, அப்படி இல்லாம இந்த பாடல் என்ன உண்மையை சொல்ல வருது, சரி உட்காருவோம், என்னத்தான் ஆனது ஆகட்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து தான் பாப்போமே, கண்ணு 2 கேட்டு நொந்தே போனாலும் பரவாயில்ல, கண்ணே தெரியாம போனாலும் பரவாயில்ல, எம்பெருமான் திருவடியை பாக்குறதுன்னு உறுதி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வா 2ல 1 பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம். இதுக்கு பேர் பக்தி வைராக்கியம். அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் முக்தி அடைவார்கள். அதான் பக்தி வைராக்கியம் இருக்கான்னு தான் சாமி பார்ப்பாரு, உறுதி இருக்கான்னு பார்ப்பாரு. அத்தனை தடை வரும், புருவ நடுவு பார்க்கறதுக்கு அத்தனை தடை வரும். அவ்வளவு தடைகளை நீங்க மீற வேண்டியது இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் சாமி உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்க உட்கார்ந்த உடனே தான் போன் வரும். நீங்க உட்கார்ந்த ஒரு உங்களை நிம்மதியா விடவே மாட்டாங்க. இந்த உலகம் வியாபாரம் பண்ற அந்த மனம் உங்களை விடாது. அவ்வளவு தடைகளையும் மீறி நீங்க கடந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க தான் ராணி. யார் ஒருத்தர் அங்க நின்னு நிலைச்சிட்டீங்களோ நீங்க தான் சுய சாம்ராஜ்ய ராணி. ஆமா, அப்போ உங்க மனத்துக்கு அதிகாரியாக நீங்க மாறுவீங்க. அதான் விடுதலை. அந்த விடுதலை பெறும்போது நீங்க காந்தகமா மாறுவீங்க. நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் உங்க காலடியில வந்து விழறதுக்கான எல்லா வாய்ப்பும் அங்க இருக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல்ல வல்லநகர், பெண்ணின் நல்லா லோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும், என்னத்தான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும், என்னத்தான் உறவு மேலோங்கி இருந்தாலும், யார் ஞானம் பெற்றிருந்தாலும் அவங்கவங்க ஞானத்தை அவங்கவங்க தான் பெற முடியும். அவங்கவங்க வினையை அவங்கவங்க தான் அறுக்க முடியும். என்னத்தான் இறுக்கி கணவனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாலும் அவர் வினையை அவர் தான் அனுபவிக்கணும், நம்ம வினையை நம்ம தான் அனுபவிக்கணும். அதனால உங்களுக்கு ஞானம் உங்களுக்கு அனுபவமா வரணும்னா நீங்க தான் தவத்துல உட்காரணும். அப்ப கணவன் மனைவியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒத்திசைவோடு வாங்க 2 பேரும் உட்காரலாம் அப்படின்னு உட்காரலாம். இதுதான் ரகசியம். அப்ப கணவன் மனைவியும் சேர்ந்து தீட்சை வாங்கி உட்கார்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணலாம். இல்ல இந்த பயிற்சியை இல்ல திருவடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா முதல்ல அனுபவப்படலாம். உட்காந்து சாமியை பார்க்கலாம். இது மாதிரி பார்த்து அனுபவப்பட்டு ஒரு பெரிய இடத்துக்கு நீங்க வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீங்க எல்லாம் சுயமா பிரகாசிக்கணுன்ற ஆசையில தான் சிகார சைவநெறி பாடசாலை இவ்வளவு பிரயத்தனப்படுதுன்ற உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம்.
அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதுல குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.